ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெண்ணிலா ஸ்பாங்கி கேக் எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைதா வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், 125 ml. இது வந்து இது மாதிரி வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா சமமாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து மைதா 125 ml எடுத்துக்கோங்க. அது கூடவே நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றா நல்லா வந்து மாவோட ஒன்றா சேரும். ஸோ இது மாதிரி வந்து நல்லாவே சலிச்சுக்கணும். இல்லைன்னா அதில் லம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து 2-3 டைம் வந்து சலிச்சுக்கலாம். நான் வந்து 3 டைம் சலிச்சிருப்பேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஹைட்டாக வரும். இல்லைன்னா வந்து அங்கங்கேயும் லங்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்கும் கேக்கு. ஸோ இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா வந்து சாஃப்டாக ஸ்பாங்கியாக வரும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 2 எக் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 2 எக் இது மாதிரி இருந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸு முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து பீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. 1லே வச்சுட்டு இது மாதிரி நல்லா வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுற வரையுமே நம்ம இது மாதிரி வந்து ஒன் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து ஸ்பாங்கியாக வரும் கேக்கு. ஸோ ஸ்லோவாகவே நம்ம வந்து பீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு லோவிலேருந்து அதுக்கப்புறம் ஹைக்கு போங்க. எடுத்தோடனே ஹைக்கு போனால் வந்து முட்டை வந்து ஃபோமியாக வராது. ஸோ இது மாதிரி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் இன்னைக்கு வந்து பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். அது நம்ம வந்து ஃப்ளார் எடுத்தோம்ல, அதில் வந்து 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு சுகர் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். முழு சுகர் போட்டிங்கன்னா அது வந்து கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் 2 டைம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்கோட நல்லாவே வந்து செட் ஆகும் சுகர் சேர்த்து ஒரு மாதிரி வந்து நரன்னு இருக்கும். நம்ம வந்து அது மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்டேஜில் இருந்து நல்லா வந்து மாறினதுக்கப்புறமே நம்ம வந்து கடைசியாக அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரைஸ் பண்ணணும். பீட்டர் வந்து அதுக்கப்புறமேட்டு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அதை வந்து லோ ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, லைட் நல்லாவே வந்து கலர் மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறமே நம்ம வந்து சுகர் நல்லாவே கரைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமே நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கேக் சூப்பராக வருங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து லேயராக வரும். அதுதாங்க நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேஜு. இது மாதிரி எடுத்து விட்டால் ஃப்ளோட்டிங்கில் வரக்கூடாது. இது மாதிரி வந்து மடிப்பாக வரணும். இதோட நம்ம வந்து பேட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது மாதிரி வந்து மடிப்பாக வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம் பீட்டரு. ஆயில் வந்து 15 ml எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹெவியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோம் வந்து எக்ஸ் ஃபோம் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இனிமேல் வந்து பீட்ரு யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு உரங்கள் இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து மிக்ஸ் வச்சு லைட்டாக வந்து ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி இது மாதிரி வந்து கட்டன் ஃபோர்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளார் சேர்க்கும் போது வந்து நம்ம வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மில்க் வந்து 30 ml எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து மாவு வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் வந்து மில்க் சேர்த்தா கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதாங்க மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளார் கொஞ்சம் மில்க் கொஞ்சம் அது மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெவியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நல்லா பார்த்து செய்யுங்க. ஒரே பக்கமாக ஓரங்களில் இருக்கிறதுலாம் சேர்த்து நல்லா ஒப்பாக சேர்த்து வச்சு எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கமாக ரவுண்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். இது மாதிரி வந்து கட்டன் ஃபோர்ட்லேயும் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து அப்போது மாவில் இருக்கிறது மாவு கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்பேச்சுலா வச்சு நல்லாவே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, பேட்டர் ஸ்மூத்தாக ரெடி ஆயிருக்கு. இது மாதிரி நம்மளுக்கு வந்து கேக் டீனில் வந்து நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வந்து பட்டர் ஷீட் போட்டு டீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம ஏர் பபிள்ஸ் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்போனா நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஓட்டையாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஓவன் வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பேட்டரி செட் பண்ணுங்க. இது மாதிரி லைட்டாக டேப் பண்ணுங்க, ஹெவியாக டேப் பண்ணக்கூடாது. லைட்டாக டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஓவனில் வச்சுட்டு வந்துடலாம். வந்து 15 minutes ஆச்சுங்க ரெடியாக. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்து உடையாமல் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ஸ்பாங்கியாக நல்லாவே இருக்குது, சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பு நல்லாவே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லாவே சூப்பராக பண்ணலாம். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். இது மாதிரி வந்து கேக் நல்லாவே வந்து ஆற வச்சிடலாம். ஒரு 1/2 hour கிட்ட வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்க, இல்லைன்னா கேக் வந்து உடையுங்க. ஸோ அதை மறக்காதீங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நைஃப் வந்து இது மாதிரி வந்து கேக் கட் பண்ணுற நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10 பீஸ் வந்துச்சு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்து ப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா வந்து ஷைனிங்காக நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.